ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு காயூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம காயூஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள் அண்ட் டேஸ்டியான பிரெட் ஆம்லெட் தாங்க. இந்த பிரெட் ஆம்லெட் காலையில் ஸ்கூலுக்கு வேகமாக கிளம்பக்கூடிய குழந்தைகளுக்கும், ஆஃபீஸ் போகக்கூடிய பெரியவங்களுக்கும், அதே மாதிரி பேச்சுலர்ஸ்க்கும் ஒரு பர்ஃபெக்டான, அதே சமயம் ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்கான ஒரு ரெசிபிங்க. ஸோ வாங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நம்ம பிரெட் ஆம்லெட் செய்யறதுக்கு பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே நான் 4 பிரெட் எடுத்திருக்கேங்க. டோஸ்ட் பண்ணுறதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணி தோசை டவா வச்சுட்டு 1 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேங்க. பட்டரை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய பிரெட்டை டோஸ்ட் பண்ணிக்கலாங்க. நீங்கள் தோசை டவாவில் போட்டு ஒரு 10 செகண்ட் விட்டு பிரெட்டை திருப்பி போட்டுக்கலாங்க. ரொம்ப நேரம் பிரெட்டை டோஸ்ட் பண்ணோம் அப்படின்னா மொறுமொறுன்னு ஆயிடுங்க. இங்கே பட்டர் மட்டும் சேர்த்தணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் வேணும்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போது டோஸ்ட் பண்ணக்கூடிய பிரெட்டை நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க. அதே மாதிரி நான் மீதமுள்ள 2 பிரெட்டையும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. இங்கே நான் 4 முட்டையை எடுத்து பவுலில் உடச்சி ஊற்றிக்க போகிறேங்க. இங்கே நான் 4 பிரெட் எடுத்துருக்கங்காட்டி 4 முட்டைகளை எடுத்துக்கிறேங்க. முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம ரவுண்டாக கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 2 பச்சை மிளகாய், பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கக்கூடிய கொத்தமல்லி இலைகள், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரியான மிளகாய் தூள் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா முட்டையை மசாலா கூட மிக்ஸ் ஆகிற மாதிரி அடிச்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் நல்லா பீட் பண்ணாதான் முட்டை கலங்கி வருங்க. அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி தோசை டவா வச்சு 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்து தோசை டவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம உடச்சி வச்சிருக்கக்கூடிய முட்டையிலிருந்து பாதியை நம்ம தோசை டவாவில் ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நான் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஆம்லெட் ஓரளவு வெந்ததையுமே நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிரெட்டை உள்ளே சேர்த்துக்கலாங்க. இதோ நான் இங்கே வைக்கிற மாதிரி 2யும் கொஞ்சம் இடைவெளி விட்டு வச்சுக்கலாங்க. நான் ஒரு பிரெட்டில் டொமேட்டோ கெச்சப் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இன்னொரு பிரெட்டில் ரெட் சில்லி சாஸ் 1 டீஸ்பூன் சேர்த்து அதையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வீட்லேயே செய்யக்கூடிய ஜாம் வச்சு கொடுத்தீங்கனாலும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இப்போது ஆம்லெட் ஓரளவு வெந்துருச்சுங்க. நம்ம முதல்ல ஓரங்களை எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா மடித்து போடுறதுக்கு சுலபமாக இருக்குங்க. இப்போது நான் 4 சைடையும் மடித்து விட்டுக்கிறேங்க. இதுவும் நான் இங்கே காய்ச்ச மாதிரி மடித்து விட்டுக்கலாங்க. ஆம்லெட் ஓரளவு வெந்ததையுமே நீங்கள் மடித்து விட்டாதான் ஆம்லெட் பிரெட்டில் ஒட்டி வருங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆம்லெட்டை 2ஆக மடித்து போட்டுக்கலாங்க. இதுவும் நான் இங்கே போடுற மாதிரி போட்டுட்டு நம்ம பிரெட் ஆம்லெட்டை திருப்பி போட்டுக்கலாங்க. திருப்பி போட்டுட்டு தோசை கரண்டி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான பிரெட் ஆம்லெட் டக்குன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. இதை டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிடும் பொழுது டேஸ்ட் வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா வீட்டில் செஞ்ச ஜாம் வச்சு கொடுத்தாலும் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பிரெட் ஆம்லெட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனலையும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.